ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ள வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 10வது திருவசனம். ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. தேசம் எங்கிலும் இருக்கிற தீர்க்கதரிசிகள் இந்த கடைசி நாட்களில் உரைத்த தீர்க்க தரிசனங்களில் அநேக மாறுபாடுகள் இருக்கும். ஆனால் இந்த முறை அவர்கள் உரைத்த தீர்க்க தரிசனத்தில் ஒரே காரியத்தை அவர்கள் எல்லாரும் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு கொள்ளை நோய், பஞ்சம், பொல்லாத காரியங்கள் இதெல்லாம் தேசத்தில் கட்டவிழ்க்கப்பட இருக்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் என்று அந்த தீர்க்க தரிசனம் இப்படி சொல்லுகிறது. ஆபத்துகள் இருக்கிறது, விபத்துகள் இருக்கிறது, இயற்கை அழிவுகள் இருக்கிறது, கடன் சீற்றங்கள் இருக்கிறது, பேரலைகள் இருக்கிறது என்றெல்லாம் பல தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ நாம மிகவும் பயந்து வேதனைப்படக்கூடிய ஒரு சூழலில் காணப்படுவோம். ஆனால் வேதம் நமக்கு ஒரு தெளிவை தருகிறது. அது என்ன தெளிவு என்றால், ஆகையால் பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்ப நம்முடைய வாழ்வில் நாம் தேவனோடு கூட நடக்கிற, தேவனை சார்ந்திருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றிருப்போமே. ஆனால் இந்த எல்லா தீங்குக்கும் கர்த்தர் நம்மை விலக்குவார், காத்து கொள்ளுவார் என்பதுதான் நிச்சயம். 2004ஆம் ஆண்டு சுனாமி வந்த பொழுது மகாபலிபுரத்தில் அந்த பேரலைகளுடைய தாக்கம் பல கிராமங்களில், அதாவது கடற்கரை ஓரம் முழுவதுமே அந்த தாக்கம் இருந்தது. அதில் விசேஷமாக வேளாங்கண்ணி, வேதாரண்யம், அப்படி அந்த அந்த கடற்கரை பட்டணங்கள் முழுவதும் மிகவும் பாதிக்கப்பட்டது. கடலூர்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டது. இந்த பக்கத்தில் மரக்காணம்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. இப்படி பல இடங்களில் பாதிப்புகளை நாம் காண முடிந்தது. ஆனால் மகாபலிபுரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சகோதரி, ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய மகள், அவர்கள் டேவிட் ஸ்டூவர்ட் சீனியர் என்று சொல்லுகிற ஒருவருடைய வீட்டை பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய வேலையால் ஒரு ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அந்த வீட்டை சுத்தம் செய்து அந்த வீட்டை தூய்மைப்படுத்தி வைக்கிறது, அவர்கள் வந்தால் தங்குறது, அப்படி அதற்காக அந்த வீட்டை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வராண்டாவெல்லாம் பெருக்கி கிளீன் பண்ணி எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிற வேளைகளில் சுனாமியினுடைய பேர் அலைகள் வருகிறதை பார்க்கிறார்கள். அவர்கள் எங்கும் ஓட முடியாது, ஓடினா அது அவர்களை முங்கப்படிடும். அதனால் அவங்க அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டாங்க. அந்த வீட்டில் இவங்க எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு அப்படியே நின்றுட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க ஏசப்பா முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி ஏசப்பா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபிக்கிறார்கள். ஒரு பெரிய ஆச்சரியம், அற்புதம் அவர்களுக்கு காத்திருந்தது. கண் வெடித்து அந்த ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தண்ணியினுடைய அளவு பயங்கர வேகமாய் வந்தது. கண் மூடி கரங்களை உயர்த்தி, ஆவியானவரே, தேவனே, நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய ஆவியத்தும சரத்தை அப்படின்னு அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பார்த்தால் தண்ணீர் இவர்கள் மேல் படவில்லை. கண் திறந்து பார்க்கிறார்கள். வந்த பேரலை இந்த வீட்டிற்கு முன்பாக 2ஆக பிரிந்து அந்த வீட்டை விட்டு அந்த தண்ணீர் சுற்றி போகிறது. ஒரு பெரிய ஆச்சரியம் அது. அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உன்னுடனே இருக்கிறேன்,
ஆபத்து உனக்கு நேராது, பொல்லாப்பு உனக்கு நேராது, ஏன் நீ பயப்படுகிறாய், நான் உன் கூட இருக்கல்ல அப்படின்னு. அவ்வளவு விசுவாசம் உள்ள சகோதரி. அப்ப அது அநேகருக்கு அது தைரியத்தை கொண்டு வந்தது. அதனால இந்த காலை வேளையில் கொள்ளை நோய் வரலாம், ஆபத்துக்கள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம். தெய்வத்தினுடைய பிள்ளைகளை ஒருவரையும் அது தொடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்ன வாக்கு தத்தமும் நமக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற அது உண்மை உள்ளது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், பொல்லாப்பு உனக்கு நேராது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்முடைய கூடாரங்களை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆராதனை நடத்த முடியாது, சபைக்கு போக முடியாது, சபைக்கு விட்டு சபை ஆராதனை கிடையாது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்த அந்த காலகட்டம். அப்பொழுது நாங்கள் எங்களுடைய சபையில் ஆராதனை வைத்திருந்தோம். தினமும் ஜெபம். அதற்கு நான் எங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டு போகணும். அப்படி நான் போகும் பொழுது பல இடங்களில் செக் போஸ்ட் இருக்கும். அதை தாண்டி போகும்போது சில இடங்களில் விடமாட்டார்கள். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ட்டு, தண்ணி கேன் எடுத்து முன்னாடி வச்சுக்கோ, நீ போ. ஏன்னா உணவுக்கும் தண்ணிக்கும் தடையே கிடையாது, அவங்க போகலாம். நான் மாஸ்க்லாம் போட்டு தண்ணி கேன் எடுத்து வச்சுட்டு முன்னாடி போனால் அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான், அனுப்பிடுவான். அங்கே ஒருத்தவங்க தண்ணி இல்லை அப்படின்னு நான் தண்ணி பிடிக்க போகிறேன்னா அங்கே நிறைய அந்த ஃபில்ட்ரு இது இருக்குது, கம்பெனிஸ் இருக்குது. அதனால் அதில் பிடிக்க போவதற்கு அனுமதிப்பார்கள். அப்படி நான் சபைக்கு போய் ஜெபிப்போம். சபைக்கு போகிற வழியெல்லாம் அடைக்கப்பட்டது. ஆனால் நாங்கள் ஒரு வழியில் போய் சபையில் உட்கார்ந்து ஜெபித்தோம். விசுவாசிகளும் வந்து ஜெபிக்க வந்தார்கள். கர்த்தர் அந்த நாட்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தார். அப்புறம் நாங்கள் பார்த்தா, நாங்கள் இருந்த பகுதி, சபை இருந்த பகுதியிலும் அந்த வியாதி இல்லை. ஒவ்வொருத்தரும் அவரவர் அந்த விசுவாசிகள் ஜெபித்தவர்களுடைய வாழ்விலையும் கொரோனா இல்லை. அதான் உண்மை. கர்த்தர் பாதுகாத்தா, கிருபை தந்தார். அதனால இந்த காலை வேளையில் ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், பொல்லாப்பு உனக்கு நேராது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சோர்ந்து போகாதிருங்கள், நன்றாக ஜெபியுங்கள், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள், அப்பொழுது அது உங்களை தொடாதபடி கர்த்தர் காப்பார். ஆமென்.